அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே குட் நியூஸ். இனி கரண்ட் பில் அதிகரிக்காது, அமலாகும் புதிய திட்டம் தற்போது மின்வாரியத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய திட்டம், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள், இனி கரண்ட் பில் அதிகரிக்காது என தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டனர். எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மின்வாரியத்துறை பற்றி பல்வேறு புதிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் அதிகமாக கரண்ட் பில் வசூலிக்கப்பட்டு வருவதாக புகார் அளிக்கப்பட்டு வராங்க. ஒரு சில நாட்களில் கரண்ட் பில் குறைக்கப்பட்டாலும், அதாவது ஒரு சில மாதங்களில் கரண்ட் பில் குறைந்து கொண்டே வந்தாலும், குறிப்பிட்ட மாதங்கள் வரும்போது கரண்ட் பில் 2 மடங்கு 3 மடங்கு அப்படின்னு அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க. இதன் அடிப்படையில் தற்போது மின்வாரியத்துறை ஒரு புதிய திட்டங்கள் அமல்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மின்வாரியம் புதிய மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, குறைந்த மின் பயன்பாடு உள்ள வீடுகளில் திடீரென அதிக கட்டணம் வருவதை முன்கூட்டியே தடுக்க ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. புதிய முறையில் கடந்த கால பில் வரலாற்று தரவுகள் கணினியில் இருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டுக்கு மாதந்தோறும் 1200 கட்டணம் வசூலிக்கப்பட்டால், திடீரென 10,000 என பதிவீடு செய்யப்பட்டால் அந்த தரவு கணினியில் பதிவாகாமல் தடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர். பில் தொகையில் அசாதாரண உயர்வு கண்டறியப்பட்டதும் அந்த வீட்டு மீட்டர் வாசிப்பை வணிக பயன்பாளர்கள் மற்றும் அதனை நேரில் கண்டு ஆய்வு செய்து வருவார்கள். மீட்டரில் உண்மையில் அதிகமாக பயன்பாடு இருந்தால் அதனை அப்படியே பதிவு செய்வார்கள். தவறாக கணக்கீடு இருந்தால் அதை பிழை திருத்தம் செய்யப்பட்டு மீண்டும் சரியான கணக்கீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இந்த பிரச்சனையை தவிர்க்கவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இந்த புதிய முறையில் மின்வாரியம் சிறப்பு மென்பொருள் தயாரிப்பை தொடங்கியுள்ளது. இதில் தானியங்கி எச்சரிக்கை முறை, அதாவது ஆட்டோ அலர்ட் சிஸ்டம் இடம்பெறும். பில் தொகை வழக்கத்தை விட 4 அல்லது 5 மடங்கு அதிகமாக இருந்தால் அதை உடனே சரிபார்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் நம்மளுக்கு மீண்டும் அதிர்ச்சி தர பில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட முன்பே தடுக்கப்பட உள்ளதாக இந்த மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் இதே போன்ற பிரச்சனைகள் இருக்காது என தற்போது மின்வாரியத்துறை ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர்.